ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வேத ஆராய்ச்சி என்ற தலைப்பில் வேதாகமத்தில் உள்ள பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள கருகலான பல வார்த்தைகளை ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் தியானிக்க போகிறோம். எபிரேய மொழியிலேயும் கிரேக்க மொழியிலேயும் அநேக வார்த்தைகள் வேத புஸ்தகத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை பல இடங்களிலே நம்முடைய தமிழ் மொழியிலே மொழியாக்கம் செய்து அதற்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அர்த்தம் கொடுக்கப்படாத அநேக வார்த்தைகளும் இருக்கின்றன. ஆகவே வேதத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அறிந்து கொள்வதற்காக இந்த வேத ஆராய்ச்சி என்ற தலைப்பில் உங்களோடு கூட இந்த மாதிரி வேதத்தில் உள்ள கருகலான வார்த்தைகளை குறித்து தெளிவாக நாம் ஆராயப் போகிறோம். அது கிறிஸ்துக்குள்ளே வளருவதற்கு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே இந்த நாளிலே நாம் என்ன வார்த்தை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், கேரார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கேரார். பிரியமானவர்களே, இது ஒரு எபிரேய வார்த்தை. இந்த வார்த்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இது கானானியர்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது அதிகாரம் 1, 2 அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், இது இந்த கேரார் என்ற பகுதி பெலிஸ்தருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்திருப்பதாக நாம் வாசிக்கிறோம். அதனுடைய ராஜாவாக அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா ஆளுகை செய்து வந்திருக்கிறார். சரி, இந்த கேரார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தங்கும் இடம் அல்லது வசிக்கும் இடம் என்று சொல்லி அர்த்தமாகும். பிளேஸ் ஆஃப் ஷெல்டர் ஆர் ஹாபிடேஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே வசிக்கிற இடம் அல்லது தங்கும் இடம், மனிதர்கள் வசிப்பதற்கு நல்ல வசதி வாய்ந்த நல்ல ஒரு செழிப்பான ஒரு பகுதியாக காணப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்கு போர்ச்சுகீசிய மொழியில் ப்ரொடியூஸ் என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உருவாக்குதல் அல்லது உற்பத்தி செய்தல் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் இந்த கேரார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அதற்கு அந்த மொழியிலே அந்த விளக்கம் கொடுக்கப்படுகிறது. சரி, இந்த கேராருடைய காரியங்களை குறித்து நாம் வேதத்திலே தொடர்ந்து வாசித்து பார்த்தால், தேவ மனிதராகிய ஆபிரகாம், அதாவது இஸ்லாம் மக்கள் இப்ராஹிம் நபி என்று சொல்லுகிறார்களே, அந்த பெரிய தேவ மனிதர் இந்த இடத்திலே வசித்து இருக்கிறார். இந்த கேராரிலே ஆபிரகாம் பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்ததாக பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக நாம் பார்க்கிறோம். அதற்கு உதாரணமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் சில வசனங்களை தொடர்ந்து வாசித்தால், ஆபிரகாம் கேராரிலே தங்கி வசித்தார், குடியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கேராரிலே தான் ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கும் குடியிருந்திருக்கிறார். அதை குறித்து ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 2ஆம் வசனம் 6வது வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தரே ஈசாக்குக்கு சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாத, நான் உனக்கு சொல்ற இந்த இடத்துல நீ குடியிருன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த கேராரிலே தான் ஈசாக்கு குடியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வசிக்கிற இடத்தை குறித்து கூட தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த பகுதியின் மூலமாக நாம் முதலாவது அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துல வசிப்பதை விட, நான் வசிக்கிற இடம் என் தேவனுடைய சித்தம் தானா என்பதை எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் ஒரு காலத்தில் ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலே வாழ்ந்து வந்தவர். அவரை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, நீ நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்து போ, அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்போ பாருங்க, ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது அந்த மனிதனுக்கு எந்த எல்லையை கொடுக்கணும், எங்கே அவனை குடியிருக்க வைக்கணும், அதுபோல ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளும் போது கூட அந்த ஊழியம் எந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும், சபை என்றால் அந்த சபை எந்த இடத்திலே இந்த தேவ மனிதர் மூலம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், இதையெல்லாம் தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அப்படி நாம் தேவன் குறித்த இடத்தில் வசிக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். இதை இந்த கேரார் நமக்கு முதலாவதாக உணர்த்துகிறது. இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஈசாக்குக்கு ஆண்டவர் நான் சொல்ற இடத்துல குடியிருன்னு சொல்லும்போது அவன் கேரார்களை குடியிருந்தான் என்று 6ஆம் வசனம் சொல்கிறது. விளைவு என்ன? அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? ஆண்டவர் குறித்த இடத்துல ஆண்டவர் சித்தப்படி நம்ம வசிக்கிற இடமா இருந்தா அந்த இடத்திலேயே கர்த்தர் நம்மை
100 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னு ஒரு வேளை நீங்கள் புலம்புவீங்கன்னா நீங்கள் தேவ சித்தப்படியான இடத்துல இருக்கிறீங்களா என்பதை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அது எந்த தேசமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து என்ன இடம் குறிச்சிருக்கிறார், எந்த தேசத்தில், எந்த பகுதியில், எந்த மாதிரி இடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், வைக்க விரும்புகிறார், அதை நீங்கள் அறிந்து அதன்படி செயல்படுவீன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். அதைத்தான் இந்த கேரார் வழியாக நாம் பார்க்க முடிகிறது. ஈசாக்குக்கு அங்கே வசிக்க சொன்னார், அவை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இது கேரார் மூலமாக பரிசுத்த வேதாமத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற முதல் விளக்கமாக இருக்கிறது, முதல் மறைபொருளாக இருக்கிறது. ஆகவே உங்கள் வசிப்பிடத்தை குறித்து, நீங்கள் குடியிருக்கிற இடத்தை குறித்து தேவ சித்தம் அறிந்து நீங்கள் காரியங்களை செய்யுங்க. அதைத்தான் முதலாவது நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக இந்த கேரார் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஆதியாமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சற்று முன்பு சொன்னது போல 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஈசாக்கு கர்த்தர் சொன்ன அந்த இடத்துல இருந்ததுனால 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ அதன் மூலம் என்ன அறிகிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அரைகுறையா அல்ல, 100 மடங்கு, அதாவது ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். கேராரிலே அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். ஆகவே உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. கேராரிலே ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த ஈசாக்கருடைய தகப்பனாக ஆபிரகாம் கேராரிலே வசித்தார் என்று நான் முதல்ல சொன்னேன். அந்த கேராரில் தான் இந்த ஈசாக்கே பிறந்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்துட்டு 21ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பார்த்தா அந்த 21ஆம் அதிகாரத்தில் தான் ஈசாக்கு பிறக்கிறார். ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. அந்த டைமில் தான் ஈசாக்கு பிறக்கிறார். ஆதியாகமம் 20ஆவது அதிகாரத்தின்படி அவங்க கேராரில் தான் வசிக்கிறாங்க. கேரார் தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்று சொன்னால், அது வரைக்கும் 24 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்த இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அந்த கேராரில் வச்சு தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுபோல் நீங்களும் தேவ சித்தப்படியான எல்லைக்குள்ளே வந்தீங்கன்னா பல வருடம் காத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் தருவார். நீங்கள் தேவ சுத்தத்துக்குள்ள வராமல் அங்கே எங்கே அலைந்து கொண்டு இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. அவை உங்களுடைய வாழ்க்கையை தேவ சித்தப்படி இருக்கிறதா என்பதை கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொண்டு செயல்பட உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த கேராரிலே நடந்த இன்னும் சில முக்கியமான காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கிற பொழுது, இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பதற்கு முன்பதாக கேராரில் இன்னொரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, கேராருடைய மன்னர் அபிமெலேக்கு இருக்கிறாரே, அவர் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படி பல காரியங்களை செய்கிறார். அப்போ தேவன் அவனிடத்தில் எச்சரித்து அந்த அபிமெலேக்கை அந்த பாவம் செய்யாதபடி தப்புவிக்கிறார். இப்படி ஆபிரகாமுடைய மனைவியை அவங்க தவறாக எடுத்துக்கொள்ள நினைச்சதுனால தேவன் ஆபிரகாமுக்காக செயல்பட்டு அந்த அபிமெலேக்கு என்ற ராஜாவுடைய வீட்டாருடைய கர்ப்பத்தை எல்லாம் அடைத்து போடுகிறார். அங்கே ஒரு பெரிய சாபம் வருகிறது. இது எங்கே நடக்கிறது? கேராரில் தான். அப்போ நம்முடைய வாழ்வில் கூட நாம் தவறான காரியத்தை அடைய நினைத்தால், பிறருடைய காரியத்தை தவறாக நாம் பயன்படுத்த நினைத்தால், பாருங்க, பிறருடைய மனைவியை அந்த அபிமெலேக்கு, ஆனால் அவருடைய மனைவின்னு தெரியாம தான் அவர் செய்தால் கூட அடுத்த தேசத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு பெண் அழகா இருப்பதனால அவளை அடையலான்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஒரு தவறான எண்ணம். அது நிமித்தமாக அந்த குடும்பத்தில் பெரிய சாபங்கள் வருகிறது. அப்போ கேராரில் இப்படிப்பட்ட சாபம் வருவதற்கு காரணம் என்ன? அபிமெலேக்கு என்ற ராஜா செய்த தவறான ஒரு காரியம். அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கை யோசித்து பாருங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி ஏதாவது தவறு செய்திருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதைத்தான் கேராரில் அந்த பைபிள் பகுதி மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற அடுத்த காரியமாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேராரிலே இந்த அபிமெலேக்கு தவறு செய்ய நினைச்சான். ஆனால் தேவன் அவனை எச்சரித்து சொப்பனத்திலே தோண்டி, நீ அழைப்பித்த ஸ்ரீ நிமித்த செத்தாய், அவன் வேறருடைய மனைவின்னு சொன்ன உடனே பதறி அடித்து சாராளை ஆபிரகாமிடம் ஒப்படைக்கிறார். சரி, இந்த தருணத்தில் அந்த அபிமெலேக்கு ராஜாவுடைய வீட்டாருடைய கர்ப்பம் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதுல, இப்ப ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? அவர் தேவ மனிதர் அல்லவா? தன்னுடைய மனைவியை தவறாக அடையணைத்த அந்த ராஜாவுடைய வீட்டாருக்காக அவர்களை இவர் மன்னித்து, ஆண்டவரே அவர்களை குணமாக்கும்,
அவர்களுக்கு அந்த கற்பத்தின் கனிகளை கொடுத்தார்கள் என்று அபிமெலேக்கினுடைய குடும்பத்தாருக்காக ஆபிரகாம் மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. நம்ம மனைவியை யாராவது கை வச்சா நமக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும் பாருங்க, மன்னிக்கக்கூடிய எண்ணம் வருமா? ஆனால் ஆபிரகாம் தேவ மனிதராக இருந்ததுனால மன்னித்து அவர்களுக்காய் பரிந்து ஜெபிக்கிறார். இது போல நீங்களும் நானும் நமக்கு விரோதமாய் துரோகம் செய்தவருடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்படி ஆபிரகாம் ஜெபிச்சதுனால என்ன நடக்கிறது? 20வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் தான் ஆபிரகாம் இப்படி ஜெபிக்கிற இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 21 அதிகாரத்திலேயே அத்தனை ஆண்டுகள் காத்திருந்த அந்த குழந்தை பாக்கியம் என்ற ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இது கேராரில் தான் நடக்குது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை மன்னிக்க முன்வாருங்கள். அதை வச்சு மனசுல கசப்போடு இருக்காதீங்க. மன்னிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு துரோகம் பண்ணதுனால அவங்களுக்கு ஆசீர்வாத தடைகள் வந்திருந்தா ஆண்டவரே மன்னிச்சு இரக்கம் பாராட்டி எப்படியாவது உங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கும் விடுதலை கொடுத்துட்டாரு. அபிமெலேக்குடைய வீட்டாருக்கும் அற்புதம் செய்கிறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு காத்திருந்த ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு. இது கேரளால தான் நடக்குது. அவை ஒரு அற்புதமான ஜெபம், ஒரு மன்றாட்டு ஜெபம், ஒரு திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபத்தை ஆபிரகாம் ஏறெடுக்கிறார். விளைவு அபிமெலேக்கு குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேராரிலே தான் ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறார். நீங்களும் அதுபோல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை இந்த கேராரிலே நடக்கிற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து பாருங்க, இந்த கேராரில் நடந்த இன்னொரு காரியம் என்ன என்பதை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நீ வாசி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு அந்த தேசத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால அந்த தேசத்தை சேர்ந்த, அதாவது கேராரூர் பகுதியை சேர்ந்த அந்த பெலிசிய மக்களுக்கு ஈசாக்கு மேலே பொறாமை வந்துட்டு. பொறாமை தான் இப்போ யாருக்கு தான் வரல பாருங்களேன். ஒரு நல்ல தேவ மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்கிறது இன்னொரு ஊழியக்காரருக்கே பிடிக்க மாட்டேங்கிறது. அவர் பைக் வாங்கிட்டார், அவர் கார் வாங்கிட்டார், அவர் சபை கட்டிட்டார், அவருக்கு நிறைய ஆத்மாக்கள் போகுது அப்படின்னா இவரால் தாங்க முடியல. ஒன்று அவருக்கு போட்டி போட்டு ஏதாவது செய்யணும்னு பார்க்குறார், இல்லைன்னா அவர் கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஊழியக்காரங்களுக்கு வருவதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இப்போ பாருங்க, இவங்க உலகத்தார், பெலிசிய மக்கள், ஆண்டவரை அறியாதவர்கள். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன வந்துட்டு பொறாமை வந்துட்டு. இன்னொரு விதத்தில் பார்க்க போனால் பெலிசியர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல உங்கள் சத்துருக்கள் பொறாமைப்படும் அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்து விட்டார் ஈசாக்கை. அதனால பொறாமை கொண்டு அவனை என்ன பண்றாங்க? ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் ஈசாக்கு விவசாயம் செய்கிற ஒரு மனிதன். அதனால அந்த ஊற்று வருகிறதான அந்த துறவு இருக்கு பாருங்க, அது எல்லாம் மண்ணினால மூடி போட்டு இதுல தண்ணி வர்றதுனால விவசாயம் பண்ற, அதனால தானே உனக்கு விளைச்சல் கிடைக்குது. அந்த மண்ணுனால அதை மூடி போட்டுதான் நீ எப்படி ஆசீர்வாதமா இருக்கிற பார்க்கலான்னு சொல்லி அந்த துறவையெல்லாம் மண்ணுனால மூடி போட்டு விட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, நீ எங்களை விட பெரிய ஆள் ஆயிட்டப்பா, நீ எங்க நாட்டில் பிழைக்க வந்தவன், எங்க கூட இருக்கக்கூடாது போன்னு சொல்லி அவனை விரட்டி விடுகிற ஒரு அவலமான துன்பத்தின் பாதையிலே ஈசாக்கு இந்த கேராரில் தான் கடந்து போகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த இடத்துல ஆசீர்வாதம் வருதோ அந்த இடத்துல இது போன்ற பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம்னா விருப்பம், ஆனால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ, உயர்த்தப்படுறீங்களோ, அந்த அளவுக்கு பிரச்சனைகளை, துன்பங்களை நீங்கள் சந்திக்கத்தான் வேணும், சந்திக்கத்தான் இருக்க வேண்டி இருக்கோன்னு சொல்லி இந்த கேரார் சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எவ்வளவு துன்பம் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, துன்பம் எங்க இருந்தாலும் வரத்தான் செய்யும். தேவ சித்தத்துக்குள்ள இருந்தால் துன்பமே வராது அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவ சித்தத்தை விட்டு விலகினாலும் துன்பம் வரும். யோனா ஆண்டோடைய சித்தத்தை விட்டு மீறி அவன் வேற ஒரு இடத்துக்கு கப்பல் ஏறி போக போறான். அங்கே கப்பல்ல பெரிய பிரச்சனை. அப்போ தேவ சித்தத்தை விட்டு மீறினாலும் துன்பம் வரும். ஆனால் தேவ சித்தத்துக்குள்ள இருந்தாலும் துன்பம் வரத்தான் செய்யும். அதை நம்ம ஆவியில பகுத்தறிந்து ஜெபித்து கண்டுபிடிக்க வேண்டும். சரி, இப்போ இந்த ஈசாக்குக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வருது. அவன் அவங்ககிட்ட சண்டை போட்டானா? அவங்கள்ட்ட ஏதாவது எதிர்த்து பேசுனானா? அவங்க தான் இவன்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்றாங்க. கேராருடைய மேய்ப்பர் வர்றாங்க. அவங்க ஒரு பக்கம் அந்த தண்ணீர் எங்களுடையது, எங்க நாட்டில் வந்து பிழைக்க வந்துட்டு எங்க தண்ணீரை பயன்படுத்துறியா? எவ்வளவு பெரிய உபத்திரம் பாருங்களேன். ஈசாக்கு அவன் என்ன செய்தான்? ஆண்டவரிடத்துல போனான்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு துன்பம், பிரச்சனை, பொறாமையோடு மனிதர்கள் எழும்பும்போது, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகணும். அதைத்தான் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கேராரின் ரகசியங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிறேன். கொஞ்சம் நீண்ட செய்தியாக இருக்கிறது, ஆனாலும் பொறுமையோடு கேளுங்க, மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். 23, 24 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவன் கேராரை விட்டு பேர்சபான்ற இடத்துக்கு போயிருந்தான். ஏன்னா இவங்க அவனை இருக்க விடலை, அந்த பாடுபடுத்திட்டாங்க. சில வேளை ஊழியத்தின் பாதையில் அப்படித்தான். நம்ம முன்னேறி வரும்போது மனுஷங்களுக்கு பொறாமல் அவங்கள ஆட்டி படைக்குது. சாத்தானுக்கு அவங்க இடம் கொடுக்கறதுனால எப்படியாவது அவனை அழிச்சிடணும், கெடுத்தணும்னு நினைக்கிறாங்க. நானும் அது போல ஊழியத்தின் பாதையில் பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு 10 வருடமாக நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை படிப்படியாக ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கப்பட்டு கொஞ்சம் முன்னேறி வரும்போது அது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு 1-2 பேருக்கு பிடிக்கலை. அப்போ அதற்காக எனக்கு விரோதமாக எழும்பி எத்தனையோ தீமைகளை செய்ய நினைத்தாங்க. கடைசியில் நான் எவ்வளவோ ஜெபித்து சகித்து விட்டு கொடுத்து எல்லாம் செய்து அங்கேயே இருந்து ஊழியச்சன்னு நினைச்சேன். ஆனால் தேவசித்தம் அது இல்லாதனால அவங்க என்னை வெளியேற்ற வரைக்கும் அவங்க விடவே இல்லை. அப்போ கடைசியாக நான் என்னதான் செய்யணும், நீ இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும் எங்கள் ஊரை விட்டு அப்படி சொன்னாங்க. ஓகே சரி, நான் போயிருந்தேன்னு சொன்ன உடனே தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்தது. அதற்கு பின்பு தான் கர்த்தர் எங்களை இந்த குறும்பூர் ஆலடிவள பகுதிக்கு கொண்டு வந்து சொந்தமாக இடம் தந்து, ஜெப வீட்டை தந்து, இருக்கிற வீட்டை தந்து, ஊழியத்தை தந்து ஒரு 20 வருஷமாக கர்த்தர் மகிமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சில வேளை இப்படித்தான் பொறாமை கொண்ட மனிதர்கள் நம்ம ஊழியத்தை அழிச்சிடணும்னு நினைப்பாங்க, நம்முடைய வாழ்க்கையை அழிச்சணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம யார்கிட்ட போனோம்? ஆண்டவர்கிட்ட போனோம். இந்த ஈசாக்கு பெயர்சபாவுக்கு போய் என்ன செய்தான்? 24ஆம் வசனம் சொல்கிறது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இக்கட்டான நேரத்தில் பொறாமையோடு அந்த மனிதர்கள் இவ்வளவு துன்பப்படுத்தி அவனை துரத்தி விடுற நேரத்தில் பெயர்சபாவில் போய் கர்த்தரை தேடுறான். கர்த்தர் அன்று ராத்திரியில் அவனோடு பேசுகிறார். ஈசாக்கே பயப்படாதப்பா, அடுத்த நாட்டுக்கு வந்துட்டோம், நம்மளை எந்த பாடுபடுத்துகிறாங்க, அப்பா வேற நமக்கு கூட இல்லை, நமக்கு ஆலோசனை சொல்ல தைரியப்படுத்த ஆள் இல்லைன்னு நீ நினைக்காத, நான் உன் கூட இருப்பேன்ப்பா. ஏன் தெரியுமா? உங்கள் அப்பா ஆபிரகாம் இருக்கிறானே, அவன் என் ஊழியக்காரன், அவன் எவ்வளவு பக்தியாக வாழ்ந்தான்னு எனக்கு தெரியும். அதனால உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிற தேவன், உங்கள் அப்பாவுடைய பக்தியை நான் நினைவில் வைத்திருக்கேன்னு சொல்லி ஈசாக்கோடு பேசி அவனை தைரியப்படுத்துகிறார். அடுத்து என்ன நடக்கிறது தெரியுமா? தொடர்ந்து அன்னைக்கு ராத்திரியில் கர்த்தர் பேசியிருக்க. அடுத்து என்ன நடக்குது? இவனை விரட்டினாங்க பாருங்க பெலிஸ்தியர்கள். அவங்க இவனை தேடி வந்து உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள நான் வந்திருக்கிறோம். ஈசா கேட்குறேன், ஏன் என்கிட்ட வந்தீங்க? என்னதான் துரத்தி அடிச்சிட்டீங்களேன்னு சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறான் என்பதை கண்டு கொண்டோம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால நாங்கள் விரட்ட நினைச்சாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் எங்களை மன்னிச்சிருங்க, சாரி, நமக்குள்ள பகமை வேண்டாம், நம்ம 2 பேரும் ஐக்கியப்பட்டு கொள்வோம்னு சொல்லி அவங்க ஈசாக்கோடு சமாதான உடன்படிக்கை அங்கே செய்து கொள்கிறார்கள். அதனால தான் அந்த இடத்துக்கு பெயர்சபா, உடன்படிக்கையின் கிணறு அல்லது ஆணையின் கிணறுன்றதுக்கு அர்த்தம். இந்த உடன்படிக்கை அவங்க செய்து கொண்டு இனி நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம், ஆனால் நம்ம சமாதானமாக இருப்போம்னு சொல்லி பைபிள் சொல்கிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. அதே போல என்னையும் கூட ஊழியத்தின் பாதைகளை துரத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவங்க அப்புறம் வந்து என்னோடு சமாதானமாகி, சாரி அந்த நேரத்தில் ஏதோ நடந்துட்டு சூழ்நிலை நிமித்தமா அப்படின்னு சொன்னோமா, நான் சொன்னேன், இல்லை நீங்கள் பிரச்சனை பண்ணலை, தேவனுடைய சித்தம், நாங்கள் இப்படித்தான் வந்து இங்கே தான் ஊழியம் செய்யணும், அதற்கு உங்களை பயன்படுத்தினார், அவ்வளோதான், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கொள்ளாங்கன்னு சொல்லி அப்படி சமாதானமாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ ஆசீர்வாதம் வரும்போது துன்பம் வரும், பொறாமை கொண்டவர்கள் எழும்புவார்கள். ஆனால் நீங்கள் கர்த்தர்கிட்ட போகணும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான வழியில் இருந்தீங்கன்னா யார் உங்களை பிரச்சனை பண்ணுறாங்களோ உங்களோட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஆனால் நீங்கள் என்ன துன்பப்படுத்திட்டாங்களே, வேதனைப்படுத்திட்டாங்களே, அவங்களை விடக்கூடாது, அவங்க செஞ்ச மாதிரி நானும் அடிக்கணும், தாக்கணும், விடக்கூடாது, போலீஸுக்கு போ, அங்கே போ, இங்கே போ, அது சரியான வழி கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட பாதை விரும்ப மாட்டார். அவன் நம்முடைய தேவன், அன்பின் தேவன், சமாதானத்தின் தேவன், நீதி உள்ள தேவன். அவை உலகத்தார மாதிரி நீங்கள் வன்முறையை கையில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா
அது தேவனுடைய கோபத்தை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். அந்த பாதைக்கு போகாதீங்க, அந்த முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். சட்ட ரீதியான காரியங்களை செய்வதற்கு சில சூழ்நிலைகள் இருக்கிறது, அதுக்கு நம்ம செய்யலாம், தவறில்லை. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கி எல்லாவற்றையும் மாம்ச ரீதியாக கையாளணும்னு சொல்லி அப்படி நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. ஆகவே ஈசாக்கு நல்ல முடிவெடுக்கிறார். அவரை எதிர்த்து பேசலை, சண்டை போடலை. அவர் பிரச்சனை ஆண்டவர்கிட்ட கொண்டு போனதுனால அங்கே கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்து சத்துருக்கள் சமாதானம் ஆகிறார்கள். மறுபடி செய்தி வருது, ஐயா பெயர்சபாவில் ஒரு ஊற்று தோண்டணும், நல்லா தண்ணி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுக்காக இவங்க பெலிஸ்தர்களை அழிக்க நினைச்சாலும் மறுபடி பெயர்சபாவில் ஊற்றை திறந்து கொடுத்து அங்கே ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். எனக்கன்பானவர்களே, ஒரு வழி அடைக்கிற பொழுது இன்னொரு வழியை கர்த்தர் திறப்பார். ஆகவே கேராரில் கர்த்தர் உங்களை எவ்வளவு நாள் வச்சிருக்கணுமோ அவ்வளவு நாள் வச்சிருப்பார். ஏற்கனவே நமக்கு பூமியில நிரந்தர வீடு அல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால கேரார் என்பது பூமிக்குரிய கூடாரம். கொஞ்சம் வருஷம், அது 50 இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 வருஷமா இருக்கலாம். அதற்கு பின்பு அவன் பெயர்சபாவுக்கு போனது போல நம்ம பரலோகத்துக்கு ஒரு நாள் போக போகிறோம். இப்படிப்பட்ட பல முக்கியமான சத்தியங்களை இந்த கேரார் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த வேத ஆராய்ச்சி பகுதியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்ன வெளிப்படுத்துகிறதுனா, இந்த கேரார் பகுதி மக்கள் இருக்கிறாங்களே, சுபாவங்கள் மோசமானவர்களாக இருந்திருக்கிறாங்க. பொதுவாக இப்போ கடைசி காலத்தில் மனுஷருடைய சுபாவமே மாறிக்கொண்டிருக்கிறது. சொந்த தாயை நம்ப முடியல, பெற்றெடுத்த பிள்ளைய விற்று விடுறாங்க, காசுக்கு குப்பத்தொட்டியில் கொண்டு போட்டுருந்தாங்க. சொந்த தகப்பனே பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணுற மாதிரி செய்தியெல்லாம் உலகத்தில் பார்க்குறோம். காரணம், இது கடைசி காலம், மோசமான தருணத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அவை இப்படிப்பட்ட ஒரு சுபாவமுள்ள மக்கள் எங்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதற்கும் கேரார் ஒரு உதாரணமாக இருக்கிறது. பாருங்களேன், ஆபிரகாமுடைய மனைவி வெளிநாட்டு ஊர்ல இருந்து இங்கே வந்திருக்கிறான்னா அவள் அழகா இருந்தவனே அவளை அடையணும்னு நினைக்கிறாங்க. இது ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்லை, அவர் மகனாகி ஈசாக்குக்கும் அதே பிரச்சனை வந்திருக்கிறது. 2 பேருமே இந்த ஊர்க்காரங்க பொல்லாத ஆட்கள், கேரார் ஒரு ஆட்கள். அதனால நம்மளை கொண்டு போட்டுட்டு மனைவி எடுத்துக்கூடான்னு சொல்லி இவர் 2 பேருமே மனைவிட்டு சொன்னது, என்னை நீ சகோதரன்னு சொல்லு, நான் உன்னை சகோதரின்னு கூப்பிடுறேன். ஏன்னா மனைவி தெரிஞ்சா என்னை கொண்டுட்டு ஒன்று எடுத்து விடுவாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை பாருங்க. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், அவருமே பலவீனமாக சில பகுதியில் இப்படி நடந்திருக்கிறார். அவர் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கிறதே, என் மனைவி எப்படி அவன் கையை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரல பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய சுபாவம் கொடிதாக இருந்திருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, அப்போ அந்த கேரார் மக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? மோசமான குணமுடையவர்கள். பாருங்க, அந்த ஈசாக்கு ஆசீர்வதிச்சதுனால அவனுடைய அந்த ஊற்றையெல்லாம், அந்த துறவுகளை எல்லாம் இடித்து போட்டு மண்ணினால் நிரப்பி போட்டு அந்த சொத்துக்களை அடைய நினைக்கிறாங்க. தவறான விதத்தில் பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கிற நினைக்கிற மக்கள் கேராரூர் மக்கள். பிறருடைய மனைவியை அடைய நினைக்கிற மக்கள் கேராரூர் மக்கள். என்னை கொண்டு போட்டு என் மனைவி எடுத்துக்கொள்வானோங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான கேரக்டருடைய மக்கள். அந்த பகுதியில் தான் ஆபிரகாம் ஈசாக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க சில ஆண்டுகள். ஒருவேளை உலகம் முழுவதும் மோசமான மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு பயந்துலாம் நம்ம ஓடி ஒழிய முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எந்த பிரச்சனையும் எவ்வளோ மோசமான மக்களாக இருந்தாலும் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவங்களெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம சத்துருக்களே நேசிக்கிற இருதயமுள்ள நாம் காணப்பட வேண்டும். எல்லா மதத்து மக்களையும் நம்ம நேசிக்கணும். ஆகவே நமக்குள்ளே மத வெறியோ அல்லது ஒரே பகைமை உணர்வோடு அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. நம்ம உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நம்மை தான் ஒளியாக, நம்மை தான் கர்த்தர் வெளிச்சமாக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். நம்மை தான் இந்த உலகத்தில் வெளிச்சமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால உலகம் பூரா மோசமா இருக்குதே, எல்லாரும் மோசம், நானும் மோசமா தான் வாழ்வேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. சிலர் அப்படித்தான் ஆயிடுறாங்க. இவங்க நல்லா வாழ நினைத்தா கூட சுற்றி இருக்கிறவனை பார்க்குறாங்க, உடனே இவங்களும் அவங்கள மாதிரி மாற ஆரம்பிச்சிருந்தாங்க. கிறிஸ்துவர்கள் கூட அப்படிப்பட்ட நிலைக்கு போயிருந்தாங்க. அது தவறான ஒரு காரியம். அந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க பிரியமானவர்களே. அவர்கள் மத்தியிலே ஈசாக்கும் ஆபிரகாமும் சரி, அவங்க தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் அந்த ஜாதிகளுடைய முறைமைகளையோ அவர்கள் தெய்வ வழிபாடுகளையோ கற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் அந்த மோசமான மக்கள் மத்தியிலையும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்ந்ததுனால அதே பகுதியில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான் முதல்ல சொன்ன இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது இந்த கேரார் பகுதி கானானியருடைய எல்லையாக இருந்தது. ஆனால் நாட்கள் வந்தது, நாட்கள் சென்றது. அதன் பின்பு கர்த்தர் இந்த கானானுடைய எல்லையாக இருந்த பகுதியை, பெலிஸ்தருடைய எல்லையாக இருந்த பகுதியை ஆபிரகாமுடைய சந்ததியாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்தமான பூமியாக மாற்றிவிட்டார்.
ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தர் தாமே மோசமான இருக்கிற பகுதின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், அந்த பகுதியில் உள்ள மக்களை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஆதரவாக மாற்றுவார். அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணப்பட்டு அங்கே சபைகள் ஊழியங்கள் பெருகும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆகவே மோசமாக இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் மோசமான முடிவு எடுக்க நினைக்காதீங்க. அவங்கள நேசிங்க, அந்த மக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அதே பகுதியை உங்களுக்கு ஆசீர்வாதமான பகுதியாக கர்த்தர் மாற்றி தருவார். இப்படிப்பட்ட பல மேன்மையான நல்ல ஆழமான மறைபொருள்கள் அடங்கியுள்ள கருப்பொருள் தான் கேரார். இந்த கேராருக்கு பின்னால் இவ்வளவு ரகசியம் இருக்கிறதை கர்த்தர் எனக்கு சமீபத்தில் வேதத்தை ஆராய்ந்த பொழுது கற்றுக் கொடுத்தார். ஆகவே இதை நீ செய்தியாக வெளியிட வேண்டும் என்று பேசுனதுனால தான் இந்த செய்தி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இதுபோல இன்னும் நிறைய வார்த்தைகள் பைபிள் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நான் நேரம் கிடைக்கும் போது கொடுப்பேன். இதை தவிர இன்னும் ஊழியர்களுக்காக தனி செய்தி வெளியிட விரும்புகிறேன். அதுபோல விசுவாசிகளுக்காக புற ஜாதி மக்களுக்காக விதவிதமான செய்திகளை கொடுக்கும்படி கர்த்தர் நடத்துகிறார். வீடியோக்களை பாருங்க, ஷேர் பண்ணுங்க. நல்ல கேள்விகள் கருத்துக்கள் இருக்கணும்னா என் நம்பர் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடம் கூட கான்டாக்ட் பண்ணி பேசலாம். நான் ப்ரேயரில் மீட்டிங்கில் இருந்தேன்னா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். முடிந்த பின்பு நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவேன். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே வளர்வதற்கு என்ன வேண்டுமோ அதை ஜெப உதவியானாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மற்ற வேதத்தினுடைய காரியமெல்லாம் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் முடிந்த அளவு உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உதவ நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.